ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இந்த ஃப்ராக் தான் பார்க்க போகிறோம். நம்ம இது வந்து 2 to 3 years பேபியோட ஃப்ராக்கு. இதோட மெஷர்மெண்ட் வந்து நான் கட்டிங்கில் இன்ச் பை இன்ச் கொடுத்துருக்கேன். கட்டிங் வீடியோவும் போட்டிருக்கேன், வேணும்னா போய் பாருங்கள். இது பேக்கில் வந்து 2-3 கொக்கி வச்சுருக்கேன். இது வந்து 3 டயர் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே வந்து நான் கேதரிங் கொடுத்து தான் கொடுத்துருக்கேன். கேதரிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். லாங் வீடியோவில் கொஞ்சம் கட்ட கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து நான் எப்படி இதை தைச்சிருக்கேன் அப்படின்னு தெரியும். இதில் ரொம்ப பொறுமையாக இருந்து பார்க்கணும். வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போவோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 பாட்டுமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் மெஷர்மெண்ட்டை எழுதி வச்சுருக்கேன். இந்த வீடியோ 2 வரையும் பாருங்கள். அப்போ தான் தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. டயர் ஃப்ராக் தான் தைக்க போகிறோம். நான் நூலெல்லாம் தேவையான கலர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். வாங்க ஃபுல் வீடியோ ஸ்டிச்சிங் பார்க்கலாம். நம்ம நேற்று போட்ட வீடியோவோட ரிலேட்டட் வீடியோ தான் இது. நம்ம ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நேற்று நான் சொல்லியிருப்பேன் அயன் பண்ணிடுவேன்னு. அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேக்கு ஃப்ரண்ட்டு 7 இன்ச்சுன்றதுனால நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஒரு குட்டியாக பேட்டர்ன் பண்ண போகிறோம். அது பேட்டர்ன் எப்படி பண்ணுறோன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். வாங்க தையல் போடலாம். சேம் கலர் நூல் தான் போட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாக தையல் போட்டு சுற்றி தையல் போட்டு எடுத்துங்க. இந்த வீடியோ 2 வரையும் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் எப்படி இந்த ஃப்ராகை ஸ்டிச் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பேக்கு ஃப்ரண்ட்டு 2மே தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் தையல் போட்டு காட்டுறேன். நான் வந்து இப்போ ஃப்ரண்ட்டு வந்து ஃபுல்லாகவே லைனிங் ஏற்றி எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம பேக்கை ஓப்பன் எப்படி ரெடி பண்ணுமோ அதே மாதிரி பேக்கில் கொக்கிப்பட்டி ஐப்பட்டி கொடுத்து ரெடி பண்ணோம். நான் 2 இன்ச்சுக்கு டாட் மட்டும் பிடிச்சிருக்கேன். கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்லேயும் தையல் போட்டிருக்கேன். அவ்வளோதான் பேக்கோட வேலை. பேக்கில் எந்த வேலையும் கிடையாது நமக்கு. நான் ஜாயின் பண்ணியிலே இதை காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் தான் நமக்கு வேலை. ஃப்ரண்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பு கிட்ட கரெக்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். கரெக்டாக இந்த ஷேப்புக்கிட்ட வரணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இப்படி ஒரு லைன் போட்டுங்க. இப்படி ஒரு லைன் போட்டுங்க. அளந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் டிசைன் பண்ணுறதுக்கு 2 இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்துருக்கோம். 2.25 இன்ச் இருக்குது. ஏன்னா ஸ்டிச்சிங்கில் ஒரு 1/4 இன்ச்சு போயிடும் இல்லையா. அதனால் 2.5 மடிச்சிங்கன்னா 1.25 வரும். 1.25 அப்போ நம்ம தைச்சி முடிக்கும் போது நமக்கு 1 இன்ச்சு கிடைக்கும். இப்படி எஜ்ஜில் ஒரு தையலை போட்டுருங்க. தையலை போட்டுட்டு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி 2 பீஸ்லேயும் ஒரு தையலை போட்டு எடுத்துக்கிட்டேன். வெயிட் பண்ணுங்கள், அயன் பண்ணிக்கிட்டு வந்து காட்டுறேன். நான் இப்போ அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி தைக்கலான்னு நான் வந்து இப்போ அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் 2 பீஸையுமே. இது வந்து இங்கேருந்து நெக் அளவு எடுத்துங்க. லென்த் அளவு எடுத்திங்கன்னா 8.5 இன்ச் வருது. இந்த 8.5 இன்ச்சுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ப்ளீட் அளந்து பார்த்திங்கன்னா தெரியும் எக்ஸ்ட்ராஸ் எவ்வளோ இருக்குன்னு. 20 இன்ச் இருக்குது. 8.5 இன்ச்சுக்கு தான் தைக்க போகிறோம். ஸோ நம்ம இதை ப்ளீட் வச்சுக்கலாம். ப்ளீட் வைக்கும் போது உங்களால் முடிஞ்ச அளவு ரொம்ப குட்டி குட்டியாக வைங்க. குட்டி குட்டியாக வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். குழந்த இல்லையா, அதனால் அழகாக இருக்கும். நம்மளாம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். குட்டி குட்டியாக ப்ளீட் வைங்க. உங்களுக்கு அப்படியே வந்துச்சுன்னா வச்சுருங்க. சில பேர் கையிலே வைக்க வந்தால் வச்சுருங்க. ஏன்னா கையில் அந்தளவு ஒர்க் ஆகும். நான் இந்த மாதிரி தான் ப்ளீட் வைப்பேன். 2மே 8 இன்ச்சுக்கு ப்ளீட் ரெடி பண்ணணும். 8.5 இன்ச்சுக்கு இந்த ப்ளீட் ரெடி ஆகணும். ஸோ குட்டி குட்டியாக ப்ளீட் வைங்க. ஒரே மாதிரி வைங்க. நான் ப்ளீட்டை வச்சுட்டு காட்டுறேன். 2த்தையும் பார்க்கலாம். இது மாதிரி தான் ப்ளீட் வைக்கணும். தைச்சி முடிக்கும் போது அளந்து பார்க்கணும் 8.5 இன்ச்சு இருக்கான்னு. இப்போ நான் 2மே தைச்சி எடுத்துக்கிட்டேன். 2மே ஈவனாக 8.5 இன்ச்சு 8.25 இன்ச்சுக்கு வந்திருக்கு. ஒரு 1/4 இன்ச்சில் ஒன்றுமே ஆயிர போகிறதில்ல. ஏன்னா மேலே ஷோல்ட்ரு பிடிக்க போகிறோம், கீழே ஹிப்பு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே அந்த வேஸ்ட் போயிடும். ஸோ பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணையில் என்ன பண்ணணுன்னா இந்த இடம் 1/4 இன்ச் இருக்கு இல்லையா, இங்கே எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இந்த இடத்துல நெக்குமே நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம், சரியா? ஸோ அதனால் அது வர மாதிரியே பார்த்துங்க. கிராஸ் பீஸ் கொடுத்தா ப்ளீட் தூக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தூக்காது. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்க.
இது ஓவர் பிசுறு இருக்கனால இந்த பிசுரை என்ன பண்ண போகிறோம்னா இந்த எல்லோ பீஸ் வச்சு நம்ம மறைச்சிட போகிறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு சைடுமே அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ப்ளீட் வச்சதுக்கப்புறம் அப்படியே முறுக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டாட் வேணும்னா பிடிச்சிங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கிளாத்து கம்மியாக தான் கொடுத்ததுனால ஸ்கிப் பண்ணலான் இருக்கேன். பார்ப்போம் இடுப்பளவு சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம். தேவைன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, தைச்சி முடிச்சாச்சு. எனக்கு 2 ஆப்ஷனும் இருக்குது. 2 ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, இந்த பார்டரை வச்சா நல்லாயிருக்குமா அப்படின்னு ஒரு ஆப்ஷனு. ஆனாலும் எதுக்கு நமக்கு வம்பு, அதனால நம்ம அவங்க கொடுத்த கிளாத்லேயே ஒர்க் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஏன்னா அப்புறமாக்கி நல்லா இல்லை அப்படி இப்படின்ட்டாங்கன்னா நமக்கு சங்கட்டமாக போயிடும். எதுக்கு நமக்கு இந்த வேலை, அதனால் கொடுக்குற காசுக்கு நடித்தா போதுன்ற மாதிரி கொடுக்குற வேலையை கரெக்டாக செஞ்சால் போதும். நம்ம ஏதோ நல்லா செய்கிறேன்னு சொல்லிட்டு எதுனா செஞ்சுட்டுனா வம்பு. இந்த கிளாத் வந்து ரொம்ப மடிக்காதீங்க. நான் எக்ஸ்ட்ரா வந்து அகலம் வந்து 5 இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் தான் எடுத்தேன். தேவைன்றவங்க நிறைய எடுத்துங்க, ஆனால் எனக்கு இது போதுமானது தான். இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த த்ரெட்டுக்கு மேலே வச்சிடணும். ஏன்னா நம்ம இங்கே கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம். அதையும் கவர் பண்ணுற மாதிரி வந்தால் தான் அந்த நெக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். 2 சைடும் அளந்து பார்த்துங்க ஈவனாக இருக்கான்னு. அந்த சைடு மடிக்கும் போது இந்த இடத்துல பின் பண்ணிக்கணும். சுருக்கம் வராமல் பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தைங்க. ஒரு வேளை இப்படி பிடிச்சி தைக்க தெரியாதவங்க பின் பண்ணிட்டு கூட தைக்கலாம். பின் பண்ணி தைச்சிருங்க. புதுசாக தைக்கிறவங்க பின் பண்ணி தைங்க. இதை ஒன்ஸு தைச்சி முடிச்சுட்டு நல்லா அயன் பண்ணிங்கன்னா ஷேப் அப்படியே பிசுறு இல்லாமல் உட்காந்துரும். இங்கே கம்மியாக இருக்குது இல்லையா, இடுப்பு சுற்றளவுக்கிட்ட கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே போக போகணும். இந்த இடம் தைக்கும் போது மட்டும் கொஞ்சம் உஷாராக தைங்க. ஏன்னா இங்கே சுருக்கம் வந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸு ஸ்பாயில் ஆகிடும். அவ்வளோதாங்க பேட்டர்ன். எங்கெங்க நெக்கை காணோன்னு கேட்காதீங்க, நெக்கை தான் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. நான் வந்து இதை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு ஓவர்லாக் பண்ணி க்ராஸ் பீஸ் வச்சு ஆம்போவில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஆம்போவில் வந்து இது வந்து ஸ்லீவ்லெஸ், அதனால் ஆம்போலுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். வேணும்னா ப்ளீட்டட் ஸ்லீவ் கொடுத்துக்கலாம். ப்ளீட்டட் ஸ்லீவ் கொடுக்கறதுனால இதுக்கு மேலே தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நான் ஹிப்பு மார்க் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கணும் 2 சைடும். இப்போ பாடியோட சுற்றளவு 22. 22ல் 5.5 பாதி. 5.5ல் ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வைப்போம் 1/4 இன்ச்சு லூஸுக்காக. ஜஸ்ட்டு ஒரே ஒரு புள்ளி தான் லூஸு. எக்ஸ்ட்ரா கிளாத்து 1 இன்ச்சு தான் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க் பண்ணிங்க. பேக்கில் மார்க் பண்ணியில் கொக்கி பட்டி மேலே இருக்கணும், ஐப்பட்டிக்கு மேலே. அது மாதிரி பண்ணிச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். 7 இன்ச் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 5.25 தான் வரும். சாரி, 5.5 ஒரு புள்ளி. எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு தான் கொடுத்துருக்கோம், ரொம்பலாம் கொடுக்கல. ஷோல்டர்லேயும் அதே மாதிரி தான். ஆமோலேயும் அதே மாதிரி தான் 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு நான் ஓவர்லாக் பண்ணிவிட்டு காட்டுறேன். 2 தையல் போடுங்க, ரொம்பலாம் போட தேவை. இந்த இடத்துல போடும்போது இப்பளவு ரெடி அளவோட இப்படி க்ராஸ் வந்துருங்க. ஏன்னா தேவைன்னா இங்கே தான் பிரிக்க முடியும், இங்கே பிரிக்க முடியாது. அங்கே பிரிச்சிங்கன்னா, ஏன்னா நம்ம ஃப்ளீட் வச்சுருவோம் இல்லையா, இப்போ கீழே டயர் இப்போ ஜாயின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது பிரிக்க முடியாது. அதனால தான் அது மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணணும். நான் இதை 2 சைடும் ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டு காட்டுறேன். 2 சைடுமே நம்ம ஓவர்லாக் போட்டாச்சு. இப்போ அளந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாடியோட சுற்றளவு எவ்வளோ வந்திருக்குன்னு. 22 தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 23க்கு ரெடினா ஓகே தான். கொஞ்சம் லூஸ் இருந்தால் தப்பில்லை, ரொம்ப லூஸாக இருந்தால் தொலைன்னு இருக்கும். 23க்கு தான் கரெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கீழே எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இந்த மாதிரி கேதரிங் வச்சிடலாம். நார்மல் கைட்லேயும் நம்ம கேதரிங் வைக்கலாம். எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், வேணும்னா போய் பாருங்கள். நமக்கு எவ்வளோ சுருக்கம் வேணுமோ அவ்வளோ த்ரெட்டையும் டைட் பண்ணிடணும். இந்த மாதிரி கேதரிங்க்கு ஊசி எப்படி வைக்கிறதுன்னு நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். நான் இது மாதிரி வச்சுட்டு காட்டுறேன், பார்க்கலாம். நம்ம கேதரிங் வந்து அடித்தாச்சு. இப்போ வந்து இதை மட்டும் தான் ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே ஜாயின் பண்ணியில் எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு விட்டுருங்க, வேணுன்னா கூட இழுத்திங்கன்னா வந்துடும். ஃப்ளீட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ பஃப்னு இருக்கும், நல்லாயிருக்கும். வேணும்னா தனித்தனியாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் தனித்தனியாக பண்ணிங்கன்னா ஃப்ளேர் நல்லா வராது. இது மாதிரி ஜாயின் பண்ணிங்க. எவ்வளோ அளவு எடுத்துருக்கோமோ அந்த கிளாத்து மட்டுமே ஜாயின் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா கிளாத் ஜாயின் பண்ணாதீங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பிடிக்காதீங்க. அளவில் மிஸ் ஆயிரும். நம்ம கூட பிடிச்சிட்டோன்னா அளவு குறைஞ்சிரும். வைக்கும்போது இந்த ப்ளீட்லாம் அடிச்சுன்னா இப்படி ஃபிங்கரில் தள்ளி விட்டுருங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ கீழே வந்து என்ன பண்ணணுன்னா இதை அளந்து பார்க்கணும் எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு. ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன் 64 இன்ச்சு இருக்குதுன்னு, சாரி 48 இன்ச்சு இருக்குன்னு. இப்போ இந்த அகலத்துக்கு நம்ம செகண்ட் பார்ட் எல்லோ இதை வந்து கேதரிங் வைக்கணும். இந்த லைனிங்லாம் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம், இப்போ அர்ஜென்ட் கிடையாது. இப்போ நூலை மாற்றிட்டு நான் இதை ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதோட இப்போ கீழே இருக்க பாட்டம் எவ்வளோ அகலம் இருக்குது, எவ்வளோ லென்த் இருக்குன்னு அளந்து பார்த்துட்டு 3ஐயும் லைன் பை லைனாக ஜாயின் பண்ணணும். இதை எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் சேமாக எல்லாத்தையும் பண்ணணும். நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நான் 3 டயருமே ஜாயின் பண்ணிட்டேன். 3மே போட்டு ஓவர்லாக் பண்ணி வச்சுருக்கேன். சேமாக தான் பண்ணணும் 3. இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் சேமாக 3ஐயும் கேதரிங் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாட்டம் மட்டும் கீழே ஹைட்டை பார்த்துட்டு நம்ம பாட்டம் மட்டும் தைச்சிடலாம். ஹைட்டு வந்து நம்ம ரெடி 22 வைக்கிறதா சொல்லியிருந்தோம். 22ஓட கூட வைக்கணும். ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கூட, அவங்க பாப்பா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, அதனால் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கூட வைக்க சொன்னாங்க. அளந்து பார்த்தீங்கன்னா இப்போ 28க்கு இருக்குது, நமக்கு 22 தான் வேணும். ஒரு 25 இன்ச்சு வைக்கலாம். 3 இன்ச்சு வந்து நம்ம கீழே பாட்டம் மடிச்சிருவோம். நான் ஃபுல்லாக மடித்து தைச்சி காட்டுறேன் பாருங்கள். லைனிங் இதுக்கப்புறம் தான் உள்ளே ஜாயின் பண்ணுவோம்.